கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். அன்பானவர்களே, நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் அப்படின்னு சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற இந்த வார்த்தையை நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். சரி, நான் தான் நீதிமான் இல்லையே. நீதிமானத்தானே அவர் பாதுகாப்பார், காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர் பாதுகாத்து கொள்வார், அவருடைய அன்பு அவங்களை சூழ்ந்து கொள்ளும். நான் தான் நீதிமான் இல்லையே. அப்போ எனக்கு எப்படி இந்த வசனம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுத்தமான ஒரு தெய்வம் இந்த உலகத்திற்கு வந்ததே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களையும் என்னையும் நீதிமானாக்கத்தான். அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் ஒருவனாகிலும் இல்லைன்னு. ஒருத்தனை இல்லை தான், ஆனால் நீதிமான் ஆக்கப்படுவார். எப்போ நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம் அப்படின்னா, இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், யாரை அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தினார், யாரை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர்களை மகிமைப்படுத்தினார், நீதிமான்களாக்கினார், பரலோகத்திற்கு பாத்திரவான்களாக்கினார் என்கிற வேத வார்த்தையை நம்ம வாசிக்க முடியும். அப்போ இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு அதுக்கு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பாக, இந்த பூமிக்கு மனிதனாய் வருகிறதற்கு முன்பாக என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. இந்த 10 கட்டளைகளை பின்பற்றுகிறவன், முழுமையாய் பின்பற்றுகிறவன் தான் நீதிமான் அப்படிங்கிற ஒரு நிலை அப்போ இருந்துச்சு. ஆனால் அநேகர் அதை பின்பற்ற முடியாமல் ஏதாவது ஒன்றில் தவறி போயிடுவாங்க. அதனால் அவர்களுக்கு அந்த நீதிமான் என்கிற அந்த நிலையிலிருந்து அவர்கள் தவறிவிடுவார். இப்போ இப்படியே காலங்கள் போக போக இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுத்தம் இந்த பூமியில் வந்தது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த 10 கட்டளை நிறைவேற்ற முடியாத ஜனங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இஸ்ராயேலின் மக்கள் இல்லாமல் புறஜாதிகளாகிய நீங்களும் நானும், உங்களுக்காக எனக்காக உங்களையும் என்னையும் அவர் நீதிமானாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சரீரப்பிரகாரமான ஒடுக்குதல் இல்லை, சரீரப்பிரகாரமான காரியங்களை விட்டுட்டு கிரியைகளின் நிமித்தம் நாம் செய்கிற செய்கைகள், நாம் பேசுகிற பேச்சு, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், இது எல்லாத்துலேயும் நம்மை வேறு பிரித்து காட்டும்படியாக கர்த்தர் பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அப்போ நாம் அதை பின்பற்றுகிற போது நாமும் நீதிமான்கள் ஆக்கப்படும். கலாத்தியரில் கூட ஒரு வசனம் உண்டு, பிரமாணங்கள் உங்களை நீதிமான் ஆக்குமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்கும். அப்போ கிறிஸ்து எதற்காக மரித்திருக்கிறார் அப்படின்னா, உங்களையும் என்னையும் நீதிமான்களாக்கிறதுக்காக தான். கொஞ்சம் அவருடைய வழியை நாம் பின்பற்றி போகிறப்ப நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறான காரியங்கள், தவறான செயல்களெல்லாம் கொஞ்சம் விட்டு தூரமாக விலக்கி வச்சுட்டு அந்த பரிசுத்தத்தின் வழியில் நாம் பயணிக்கிற போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும். அப்போ நம்ம நீதிமான்கள் ஆக்கிறப்ப தான் இந்த வசனம் சொன்ன மாதிரி அவருடைய காருண்யத்தினால், அவருடைய அன்பினால், அவருடைய கேடகத்தினால் நம்மை பாதுகாக்கும். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயங்களும், எந்த செயல்களும், எந்த பயங்கரங்களும் நம்மை தீண்டி விடாதபடிக்கு
நம்மை மிகவும் பாதுகாப்பாக அவர் வச்சிருப்பார். அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வார்த்தைகளை கேட்டு போதனைகளை கேட்டு அதன்படி நடக்கிறப்ப நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுவோம். தன்னை போல் நம்மளை அறியாமையே நம்ம நீதிமான்களாக இருப்போம். அட பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம தள்ளப்படும். அன்பானவர்களே, அப்படி ஒரு நிலையை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே கடவுள் உங்களையும் என்னையும் நீதிமானாக்கி காருண்யத்தினால் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களையும் சரி, என்னையும் சரி, நம்முடைய குடும்பங்களையும் சரி. அப்போ நம்ம எங்கே நீதிமானாக்கப்படுறோன்னு பாருங்கள். கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிற போது, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றுகிற போது நமக்கு அந்த நீதிமான் என்கிற ஒரு பட்டம் கிடைக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அப்படி வாழ்கிற போது நாம் இந்த பூமியில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். பரலோகத்துக்கு போய் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் நாம் அப்படி இருப்போம் இப்படி இருப்போங்கிறதெல்லாம் அது இரண்டாம் பட்சம். இந்த உலகத்தில் மனுஷனாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கணும். நாம் மற்றவர்களுக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்கிறவர்களாக இருக்கணும் இந்த பூமியில். அப்போ அப்படி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நாம் வாழணும்னா நாம் நீதிமான்கள் ஆக்கப்படணும். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படணும்னா கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றணும். ஏன்னா அவர் உங்களையும் என்னையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, நிச்சயமாகவே இந்த அனுதின உணவின் வாயிலாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உங்களையும் என்னையும் காருண்யத்தினால் ஆசீர்வதித்து அவருடைய கேடகத்தினால் நம்மை பாதுகாக்க கர்த்தர் வல்லவராயிருக்கு. உங்களை நிச்சயமாகவே கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். ஆகவே உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்னென்னா, அவருடைய அழைப்பு இல்லாமல் ஒரு நாளும் நம்ம அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய அழைப்பு இல்லாமல் ஒரு நாளும் நாம் அவருடைய வார்த்தையை கேட்க முடியாது. நிச்சயமாகவே அவர் முன்குறித்தபடியினாலே நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஒருவேளை இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்றால் ஒரு சின்ன ஊழியம், அனுதின உணவு என்கிற ஒரு சாதாரண ஊழியம், இந்த ஊழியத்திற்கு வளர்வதற்கு நீங்கள் செய்கிற அந்த காரியம் ஒத்துழைப்பாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. என்றென்றைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்து காத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை முன்குறித்து, எங்களை அழித்து, எங்களை பரிசுத்தப்படுத்தி, எங்களை நீதிமான்களாக்கி, உம்முடைய காருண்யத்தினால் நீர் எங்களை பாதுகாத்து, உம்முடைய கேடகத்தினால் நீர் எங்கள் மீது அன்பு செலுத்தி, எங்களுக்கு வட்ட வளையமிட்டு, எங்களை மிகவும் பாதுகாப்பாக இந்த உலகத்தில் வாழச் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்முடைய வழியை விட்டு விலகி போகாமல் உம்முடைய வார்த்தைகளை முழுமையாய் பின்பற்றுகிற பிள்ளைகளாக வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கள். தொடர்ந்து உமது இரக்கமும் வசனங்களும் எங்களை வழி நடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.